ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு காரைக்கால் டு பேரளம் ட்ரெயின் தான் விட்டுருந்தாங்க. முன்னாடி ட்ரையல் விட்டுருந்தாங்க, அது வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா வேக ட்ரெயினும் விட்டுருந்தாங்க, அதுவும் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஆனால் பாருங்கள். இப்போ நல்லா ட்ரெயின் நல்லா ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. மண்ணெல்லாம் கொட்டுதுன்னு சொல்லி இப்போ பாருங்கள், எல்லா சைட்லேருந்தும் ட்ரெயின் நிறுத்துறாங்க. ட்ரெயின் நிறுத்திட்டாங்க, ஏன்னு தெரில. கறிலாம் அவ்வளோ விழுவுது கீழே. இங்கே ரோட்டில் அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. இதில் வேறு ட்ரெயின் வேறு நிறுத்தி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரில. நீடாமங்கலம் மாரி ஆகிடுது காரைக்கால். திரும்ப இப்போ ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. நவுறுது பாருங்க, வீர பாருங்க. லைட்டாக நவுறுது, இப்போ தான் ஸ்லோவாக. போயிட்டு இருந்த ட்ரெயின் என்னன்னு தெரில, நின்றுச்சு. திரும்ப இப்போ தான் எடுக்கிறாங்க. கூட்ஸ் தான் விட்டுட்ருக்காங்க, தவிர வேறு எதுவும் பேசஞ்சர்ஸ் ட்ரெயின்லாம் அவ்வளோ விடல. இது வரைக்கும் 2 ட்ரெயின் தான் வந்துச்சு. பேரளம் கிளம்பிட்டு இந்த இடத்துல ஸ்டேஷன் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமா போகும்போது காட்டுறேன். அப்புறமா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டேஷனை காட்டுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் தான் ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, இந்தமாரி போடுங்கன்னு. அதான் இந்த வீடியோ இப்போ போடுறோம். வெயிட் பண்ணு. இந்த ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிட்டு பாருங்க, எடுத்துட்டாங்க ட்ரெயினு. பேரளம் தான் ஸ்ட்ரைட்டாக எங்கேயும் நிற்க மாட்டான். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். கொஞ்சம் வெளில தான் காட்டினேன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். பாருங்க, ஒரு 60 பெட்டி இருக்கும். அவ்வளோதாங்க.
அவ்வளோதாங்க. ட்ரெயின் போயிடுச்சு. இனிமேல் எங்கேயும் நிற்க மாட்டாங்க. அவ்வளோதான்.